ஹாய் காய்ஸ். கயல் சீரியல்ல அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாங்க. ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கயல் வந்து எலில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா வந்து எல்லா ஒரு கேபினையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம கயலுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே எலில வந்து காணோம். என்னடா இது இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே சேர்த்தேன்னு சொன்னாங்க. ஆனா எலில எங்கேயுமே காணோமே! இப்ப நம்ம என்ன பண்றது? எழில் எங்க தான் போனாரு? அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி ரிஜிஸ்டர் புக்ல போய் பார்த்தா கூட எழில் பேரு இல்ல. பிளஸ் அங்க இருக்கிற அந்த ஆளுமே, "உங்க புருஷன் இங்க எதுக்கு இருக்க போறாரு? தேவையில்லாம இங்க வந்து நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா, அப்புறம் டீன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு வேற மிரட்டுனாரு. இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம போய் கேட்டா அது சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவர சேர்க்கல அப்படின்னா, அப்ப வேற எங்க போய் சேர்த்திருப்பாங்க? இன்னும் புரியலையே எனக்கு. எங்க தான் இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கயல் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, அப்பதான் வந்து அந்த இடத்துல ஹாசினி வராங்க. "என்ன கயல் சிஸ்டர் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஹாசினி, இந்த மாதிரி வந்து எலில வந்து இங்க தான் அட்மிட் பண்ணதா வந்து சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அப்படியா கயல் சிஸ்டர், எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தீங்களா? முன்னாடி ரிசப்ஷன்ல நீங்க கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "நான் எல்லாமே கேட்டுட்டேன் ஹாசினி. ஆனா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எழில இங்க தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. அதே மாரி ரிஜிஸ்டர்ல கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாரி பேரே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதையும் மீறி நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். யாருமே இருக்கிற மாரி தெரியல. ஆனா என்கிட்ட சொன்னவங்க வந்து இங்க தான் வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ வேற எங்க போயிட்டு நம்ம எழில வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சிஸ்டர். இங்க தான் உங்க ஹஸ்பண்ட சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இந்நேரம் நீங்க அவங்கள வந்து பார்த்துருக்கணுமே. ஆனா இப்போ வரைக்கும் அவங்கள நீங்க வந்து பார்க்கவே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா வந்து நீங்க ரிசப்ஷன்ல கேட்டாலே எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுமே சொல்லல அப்படின்னா, ஒருவேள அட்மிட் பண்ணவங்க மேபி தப்பா சொல்றாங்களோ அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இல்ல ஹாசினி, எனக்கு என்னமோ அவங்க வந்து தப்பா சொல்ற மாரி வந்து தோணல. ஏன் அப்படின்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க ரொம்ப உறுதியா சொன்னாங்க. அரும்பாக்கத்துல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர சேர்த்து ரொம்ப நாள் இருந்திருக்கும். ஒருவேள அவருக்கு சரியாகி இங்கருந்து போயிட்டாரா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க சிஸ்டர். எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரத்துல உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹாசினி வந்து போறாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி ரிசப்ஷன்ல இருந்த அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. கயல் அப்படிங்கிற பேர வந்து கேள்விப்படுறாங்க. கயல் பேர கேள்விப்பட்ட உடனே நம்ம ஹாசினி வந்து அப்படியே நின்னுறாங்க. என்ன இவரு கயல் சிஸ்டர் பேர சொல்லி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு யார்கிட்டயோ. சரி என்னதான் பேசுறாரு அப்படின்னு நம்ம நின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே வந்து நின்னு அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் என்னதான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து அந்த சைடு வந்து தீபிகாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த கயல் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எழில தேடி வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட வந்து ரிஜிஸ்டர்ல நான் பார்க்கணும். எழில் பேரு இங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். எழில இங்க தான் சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப தான் அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதுக்கு மேல எழில இங்க வச்சிருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. நீங்க உடனே ஏதாவது பிளான் பண்ணுங்க. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு அவங்க மாத்தணும். ஒரு வேள கையல் கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. இத நம்ம ஹாசினி வந்து கேட்டுர்றாங்க. அட பாவி! அப்போ உண்மையிலேயே கயல் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரா? இப்படி ஒரு கேவலமான பொய்ய வேற நீங்க பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்தீங்கன்னா, ஹாசினிக்கு அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே நான் ரிஜிஸ்டர்ல பேர வேற மாத்தி வச்சிருக்கேன். இப்போ நான் கயல் கிட்ட காட்டும்போது, வேற பழைய ஒரு ரிஜிஸ்டர் ரெக்கார்ட் தான் எடுத்து காட்டுனேன். அதனால அவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாரி பேசும்போது தான் ஹாசினிக்கு புரியுது. அப்போ கயல் சிஸ்டர் சொன்னது வந்து உண்மைதான் போல இருக்கு. அப்போ இவங்க ரிஜிஸ்டர்ல பேர மாத்தி வச்சு, கயல் சிஸ்டரோட ஹஸ்பண்ட வந்து இங்க தான் வச்சிருக்காங்களா? இவ்ளோ நாள் வரைக்கும். இது தெரியாம பாவம் அவங்க வேற பயங்கர பிரச்சனையிலலாம் வந்து மாட்டிக்கிட்டாங்களே! முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்கள நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாசினி வேக வேகமா வந்து கயல தேடி வந்து போறாங்க. கயல் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்னுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க எங்க இருக்கீங்க எழில்?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க இங்க தான் இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஆனா எங்க போய் உங்கள தேட போறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து பேசிட்டே இருக்கும்போது, ஹாசினி வேகமா வர்றா. வேகமா வந்து "கயல் சிஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நெனச்ச மாதிரி உங்க ஹஸ்பண்ட் எழில் இங்க தான் இருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட கயலுக்கு பயங்கரமான ஷாக். "ஏன் ஹாசினி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது உண்மையா? எழில் இங்க தான் இருக்காரா? எங்க இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க நெனச்ச மாதிரியே இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எழில் வந்து இருக்காரு. அது இப்ப தான் நானே வந்து கேட்டேன்.
அந்த முன்னாடி இருக்கானே அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ல கையலுக்கு பயங்கர கோவம் வருது. "என்ன சொல்ற ஹாசினி? என்ன நடந்துச்சு? அத சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்க, இந்த மாதிரி வந்து அந்த ஆளு வந்து தீபிகா கிட்ட பேசின எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹாசினி ஒண்ணு விடாம சொல்லிர்றாரு. "உங்க ஹஸ்பண்ட் பேர வந்து வேற பேர் போட்டு தான் வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க வந்து கேட்டா கூட அவர் பேர தான் கேட்பீங்க. ஸோ வேற பேர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. அந்த ஆளு வந்து உங்ககிட்ட காட்டுன ரிஜிஸ்டர் வந்து புது ரிஜிஸ்டர் கிடையாது. பழைய ரெக்கார்ட் அது. ஸோ அதுல வந்து யார் பேருமே இருக்காது. அதனால தான் அத உங்ககிட்ட காட்டி சமாளிச்சு உங்கள அனுப்பி வச்சுட்டாரு. அந்த ஆளு தான் சேர்ந்து இந்த மாரி ட்ராமா பண்ணியிருக்கான். முதல்ல அந்த ஆள போயிட்டு நம்ம விசாரிச்சா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ கேவலமான அயோக்கிய ராஸ்கலா இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு என் புருஷன என்கிட்ட இருந்தே மறைக்க சொல்றாங்களா? ஆமா அந்த ஆள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியல கயல் சிஸ்டர். யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா உங்க பேர நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான், என்ன உங்க பேர் வருதே அப்படின்னு நான் நின்னு பேசும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னான். அது மட்டும் கிடையாது. சீக்கிரமாவே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க ஹஸ்பண்ட வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். இல்லன்னா நீங்க கண்டுபிடிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கூட அந்த ஆள் சொன்னான். அதனால நிச்சயமா அந்த ஆளுக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம போயிட்டு அவன்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த ராஸ்கல இதுக்கப்புறம் நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். அவன என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு பயங்கர கோவமா நம்ம எழில் வந்து நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, ஹாசினிய வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன கயல் சிஸ்டர், நீங்க இன்னும் இந்த இடத்த விட்டு போலையா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, உங்க புருஷன்லாம் இங்க இல்லன்னு சொல்லிட்டு. எங்க இருக்காங்களோ அங்க போய் தேடுங்க. தேவையில்லாம நீங்களே என்னமாவது பண்ணிட்டு, இங்க தான் இருக்காங்க அப்படின்னு இந்த மாரி ட்ராமாலாம் போட்டுட்டு திரியாதீங்க. இப்படியே பண்ணீங்க அப்படின்னா, நான் போயிட்டு எம்டி கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு சொல்ல, "டேய் வாய மூட்றா! எம்டி கிட்ட போய் சொல்லப் போறியா? முடிஞ்சா நீ என்ன வேணாலும் போய் எம்டி கிட்ட சொல்லு. நான் போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லப் போறேன்டா. உன்ன பத்தின உண்மை எல்லாமே" அப்படின்னு சொல்ல, அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி லூசு மாரி உளறிக்கிட்டு இருக்கீங்க? எத்தன தடவ உங்ககிட்ட சொல்றது, உங்க ஹஸ்பண்ட் இங்க இல்லன்னு சொல்லிட்டு. அதான் ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அடச்சீ! வாய மூடு. எவ்ளோ கேவலமா இப்படி நீ பொய் சொல்லியிருக்க. என்கிட்ட பழைய ரெக்கார்ட நீ வந்து குடுத்துருக்க. என் ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. அத என்கிட்ட வந்து மறைச்சு, யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லுடா அப்படிங்கிற மாரி வந்து கையல் ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாருங்க. என்ன நீங்க என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாரிலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் உங்ககிட்ட காமிச்சத நீங்க தெளிவா தான பார்த்தீங்க. அப்பயும் எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. இதுக்கு மேல ஏதாவது நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுப்பேன். உங்க வேலையே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்ட, என்ன மிரட்டுறியா நீ? உன்னால என்ன முடியுமோ அத நீ பண்ணிக்கோ. ஆனா எனக்கு இப்போ எழில் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா இந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் எங்க இருக்காரு? அவர் எந்த பேர்ல அவரவரு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சே ஆகணும். இல்லன்னா நான் உன்ன போலீஸ்ட்ட தான் புடிச்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹாசினி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசிக்கின்றத நான் கேட்டுட்டேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே போயிட்டு கயல் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். இதுக்கு மேலயும் நீங்க தப்பிக்க முடியாது. எல்லாமே வந்து வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க உண்மைய சொல்லல அப்படின்னா, அப்புறம் நீங்க போலீஸ்ல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போற மாரி இருக்கும். உண்மைய சொல்றீங்களா? இல்ல என்ன? அப்படிங்கிற மாரி வந்து ஹாசினியும் கேட்குறாங்க. இப்போ உண்மைய சொல்லு ஒழுங்கு மரியாதையா, இல்லன்னா உன்னைய நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு கயல் வந்து அந்த ஆளோட சட்டைய பிடிச்சு கேட்க, ஏம்மா விடும்மா நீ எத்தன தடவம்மா சொல்றது? விடும்மா அப்படின்னு சொல்ல, இல்ல, இல்ல இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். ஹாசினி நீ உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா, இவனெல்லாம் வந்து உண்மைய சொல்லுவான். அப்பதான் வந்து எழில் எங்க இருக்கான் அப்படிங்கிற உண்மைய இவன் சொல்லுவான். உனக்கு யாரு வந்து இந்த மாரிலாம் பண்ண சொன்னது அப்படிங்கிற உண்மையும் நீ வந்து சொல்லுவ. உன்னெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன்டா. ஹாசினி நீ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹாசினியுமே பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்றதுக்காக மொபைல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில வந்து தட்டி விட்டுட்டு வேகமா வந்து ஓடிடுறான். "டேய் நில்லுடா, நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே தொரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ அந்த ஆள வந்து பிடிக்க போறாங்களா இல்லையா? இல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தப்பிச்சு போயிற போறானா? அப்படிங்கிற உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.